Good morning students. Today we are discussing about 11th standard third chapter tissue level of organization animal tissue epithelial tissue அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் animal tissue விலங்கு டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ the animal tissue can classified into how many types அப்படினா 4 types. One is called epithelial, connective, muscular, neural. எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா மெயினா 3 பேஸ் பண்ணி. ஒன்னு என்ன சார் அப்படின்னா சைஸ், ரெண்டாவது சேஃப், 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, செல்லோடைய சைஸ், சேஃப், ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இட் கேன் கிளாசிஃபைட் இன்டு 4 டைப். ஒன் இஸ் எபித்தீலியல், கனெக்டிவ், மஸ்குலர், நியூரல். ஓகே, then இப்ப இதோட மெயின் ஃபங்க்ஷன் எபித்தீலியம் அப்படினா என்ன மீனிங் சார்? அவுட்டர் கவரிங். கவரிங் தட் இஸ் a protective layer, பாதுகாப்பு உறை. எந்த இடமா இருந்தாலும் சரி எபிடெர்மிஸ் அவுட்டர், எபினாவே அவுட்டர், அவுட்டர் கவரிங் லேயர் ஆஃப் செல் ஆர் ஆர்கன், பாடி கேவிட்டி ஆர் எக்ஸெட்ரா. then கனெக்டிவ், நமக்கு தெரியும் இணைப்பு திசுன்னு சொல்லுவோம். கனெக்டிவ் இணைப்பு திசு. அப்ப இணைப்பு திசுடைய வேலை என்ன? தட் இஸ் a support. ஓகே, சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இணைப்பு திசு. தென் மஸ்குலார், ஆல்டர்னேட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்சேஷன், சுருங்கி விரியக்கூடிய தன்மை. இதோட மெயின் யூஸ் என்னன்னு கேட்டா மூவ்மெண்ட் ஆர் லோகோமோஷன். இட் கேன் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்: ஸ்ட்ரைப்டு மசில், அன்ஸ்ட்ரைப்டு மசில், கார்டியாக் மசில்ஸ். இத நெக்ஸ்ட் பார்ப்போம். தென் நியூரல், நியூரல் அதர்வைஸ் கால் நர்வஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் வேலை கண்ட்ரோல். Okay, that is controlling center of our body or not brain. Okay, அப்ப brain மேட பண்ணிருப்பது யார்? neural. That is a nerve, neuron. So it is called என்னன்னு கேட்டா that is controlling organ or controlling tissue. Okay, then epithelial tissue. இப்ப what is epithelial tissue னா என்ன? எங்க இருக்குது? ஒரு sheet of cell. Okay, கவர் எங்க சார் கவர் பண்ணிருக்கு அப்படினா ஒன்னு lining epithelium. ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா glandular epithelium. ஒன்னு லைனிங் epithelium, another one is called glandular epithelium. இது body surface or lining of body cavity. Okay, then what are the uses of என்ன சார் அப்படின்னா epithelium வேலைகள் என்ன? what are the uses அப்படின்னு கேட்டா epithelium ஒரு 5-6 ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்கு நான் ஒரு குழுவர்ட் சொல்லி கொடுத்திருக்கேன், கீவேர்ட். ஸ்கூல்ல ஃபீஸ் கேக்குறாங்க, அந்த ஃபீஸ் என்ன பண்றோம்? யார் மூலமா கொடுத்துறோம்? பிஏ மூலமா கொடுத்துறோம். இப்போ எக்ஸாம்பிள் FESSPA. ஓகே, அப்ப ஃபீஸ் யார்ட்ட கொடுத்துறோம்னா பிஏ கிட்ட கொடுத்துறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபீஸ், F மீன்ஸ் என்னன்னா ஃபில்ட்ரேஷன், E னா எக்ஸ்ரீஷன், S na sensory, that is a sensation, that is a secretion. P na production, A na absorption. இப்ப இந்த வேலைகளை செய்வது யார் சார் அப்படின்னா எபித்தீலியம். எபித்தீலியத்தோட வேலை என்ன? ஃபில்ட்ரேஷனா இருக்கு, எக்ஸ்கிரீஷனா இருக்கு, சென்சரி செல்லா இருக்கு, செக்ரீஷனா இருக்கு, ப்ரொடக்ஷனா இருக்கு, தென் அப்சார்ப்ஷன் யூனிட்டா இருக்கு. ஓகே, தென் the epithelial tissue further classified into 2 types based on எதன் அடிப்படையில்? structural modification of cells. ஓகே, ஒரே லைன் தான். எதன் அடிப்படையில்? structural modification. structural modification of cell இன் அடிப்படையில் simple and compound epithelium ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்ப சிம்பிள் எபித்தீலியத்துக்கு காம்பவுண்டுக்கு என்ன சார் டிஃபரண்ட் அப்படின்னா இங்க ஒரே ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் மட்டும் தான் இருக்கும். சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். இங்க மோர் தென் ஒன் லேயர், மோர் தென் ஒன் லேயர், ஒன்றுக்கு மேற்பட்ட லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அப்ப இதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் வந்து பார்த்தா அப்படின்னா பாஸ், FAS, ஃபில்ட்ரேஷன், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டெட் ஃபங்க்ஷன் தான். மெயினா 3 சொல்லலாம்:
ஒன்னு வந்து பாருங்க செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், ப்ரொடக்ஷன். இப்போ இந்த மூணு வேலையை செய்வது யார் அப்படின்னா காம்பவுண்ட் எபித்தீலியம். Okay, then it can classified into the simple epithelium can classified into 5 types. எதை பேஸ் பண்ணினா ஸ்ட்ரக்சர். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சிம்பிள் எபித்தீலியம் ஒன்னு ஸ்குவாமஸ் எபித்தீலியம், கியூபாய்டல் எபித்தீலியம், காலுமினார் எபித்தீலியம், ciliated, pseudo satisfied. Okay, then இப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இதுக்கு என்ன சார் காமன் கேரக்டர் அப்படின்னா எல்லா செல்லுமே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான் இருக்கும். காமன் கேரக்டர் எல்லாத்துலயுமே சிங்கிள் லேயர் ஆஃப் செல் தான். பிகாஸ் என்ன ரீசன்? தட் இஸ் a simple epithelium. ஓகே, தென் ஆனா செல் சைஸ் சேஃப் வேணுமா மாறலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் என்ன செல்? flattened தட்டையான செல்ஸா இருக்கும். ஆனா flattened செல்ஸ் ஆனா எப்படி இருக்கு? irregular boundary. அங்க இருக்கக்கூடிய லைன் எப்படிமா இருக்குன்னா irregular-ஆ இருக்கு. தென் மிடில்ல நியூக்ளியஸ் இருக்கும். Then cuboidal இதுவும் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான். என்ன சேஃப்? தட் இஸ் a cube like தட் இஸ் சென்டர்ல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். Then columnar சிங்கிள் லேயர் ஆஃப் டால் செல் அப்படினு சொல்லுவோம். ஆர் பில்லர் லைக் செல்ஸ் தூண் வடிவ செல் காலம். ஓகே, சென்டர்ல நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். Then ciliated இது ஒண்ணும் கிடையாது. காலுமினார் செல்ஸ்ல சிலியா பிரசன்ட் ஆயிருந்தா அதுக்கு என்ன பேர்? ciliated. The columnar cell sphere that is another that is வந்து பாருங்க cilia locomotory organ hair like structure present, so it is called ciliated. இங்க pseudo satisfied means என்னன்னு கேட்டா இதுவும் columnar cell தான், pillar like cells தான். ஆனா எப்படி இருக்கு? அன்ஈக்குவலா இருக்கு. ஒரே மாதிரியா இருக்கான்னு பார்த்தா அன்ஈக்குவலா இருக்கு. இப்போ இங்க சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் எப்படி தெரியுது? டு அப்பியர் மல்டி லேயர். சிங்கிள் லேயர் எப்படி தெரியுது? உனக்கு மல்டி லேயரா தெரியுது. பிகாஸ் காரணம் என்னன்னு கேட்டா இந்த ரவுண்ட் அண்ட் ஓவல் நியூக்ளியஸ் அரேஞ்ச்டு இன்டு டிஃபரண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் செல். பார் மேல இருக்கு, சென்டர்ல இருக்கு, கீழ இருக்கு, மேல சென்டர்ல கீழ. அப்ப அரேஞ்ச்மெண்ட் என்ன டிஃபரண்டா இருக்கு. அப்ப அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? தட் இஸ் many layers மாதிரி இருக்கு. சோ இட் இஸ் கால்ட் pseudo satisfied epithelium சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டா? தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெஷல் கேரக்டர் எந்த இடத்துல இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன? தட்ஸ் ஆல். ஸ்குவாமஸ் எங்க இருக்கும், கியூபாய்டல் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கு நம்ம உடம்புல, தென் அந்த யூசஸ் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஃபவுண்ட் இன் வேர் அப்படின்னு கேட்டா கிட்னில குளாமரஸ் பகுதியில இருக்கும். குளாமரஸ் அப்படினாவே நமக்கு தெரியும் ஃபில்டரிங் ஆர்கன். இப்போ நெஃப்ரான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்திருக்கியா? தட் இஸ் குளாமரஸ். குளாமரஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ரெண்டாவது ஏர் சேக் ஆஃப் லங்ஸ், அது அல்வியோலை அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? லைனிங் ஆஃப் ஹார்ட், பிளட் வெசல், லிம்பாட்டிக் வெசல்ல இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் டிஃப்யூசன், ஃபில்ட்ரேஷன். இப்போ வாட் இஸ் டிஃப்யூசன் மீன்ஸ் என்னன்னு கேட்டா டிஃப்யூசன் வேற, ஆஸ்மாசிஸ் வேற. ஆஸ்மாசிஸ் மீன்ஸ் என்ன? வாட்டர் மாலிகுல் டிரான்ஸ்போர்ட் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவல் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் லெவல், சோ இட் இஸ் கால்ட் ஆஸ்மாசிஸ். டிஃப்யூசன் மீன்ஸ் என்ன? வாட்டர் மாலிகுல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆனா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா தட் இஸ் என்னது? டிஃப்யூசன் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபில்ட்ரேஷன், இங்க என்ன தேவையில்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் கியூபாய்டல். கியூபாய்டல் கிட்னி, இது எங்க சார்னா கிட்னில தான் இருக்கு. கிட்னில எங்க இருக்குன்னா டிபியூல்ஸ்ல இருக்கு. ரெண்டு டக்ட் டிபியூல்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம் பிசிடி, டிசிடி இங்க சொன்னா இல்லையா? இது அப்படி இருக்கும். பிசிடி, டிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்ற ரீனல் டிபியூல்ஸ் இதுல ஃபார்ம் ஆயிருக்கிறது டக்ட். அதே மாதிரி செக்ரீட்டரி போர்ஷன் ஆஃப் ஸ்மால் கிளாண்ட், ஏதாவது செக்ரீட். இப்போ கியூபாய்டல் எங்க இருக்கு அப்படின்னா செக்ரீட்டரி போர்ஷன் ஆஃப் ஸ்மால் கிளாண்ட். அப்படி இல்ல அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் ஓவரி, ஓவரியுடைய சர்ஃபேஸ்ல இருப்பது யாரு அப்படின்னா கியூபாய்டல் கிளாண்ட் தான். அப்ப நம்ம கிட்னியே சொல்லியிருக்கோம், ஓவரியும் சொல்லியிருக்கோம். தென் இப்ப என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா செக்ரீஷன் ஒன்னு, அப்சார்ப்ஷன் ஒன்னு. ஒன்னு எதையாவது செக்ரீட் பண்ணுது, ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அப்சார்ப்ஷன். ஓகே, இந்த பிசிடி டிசிடி உடைய வேலை என்ன? அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் தேர்ட் காலுமினார் எபித்தீலியம். இப்ப காலுமினார் எபித்தீலியம் எங்க இருக்குன்னு சொன்னா சொல்லிருப்போம் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், உணவு பாதையில இருக்கு. அப்ப டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மவுத் டு ஆனஸ், வாயில இருந்து ஆனஸ் சொல்லும் இருக்கிறது டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஆனா
இங்க காலும்னார் எபித்தீலியம் present in where அப்படின்னு கேட்டா that is stomach to rectum. Okay, இரைப்பையில இருந்து ரெக்டம் வரை. What is rectum? One of the portion of large intestine, storage of fecal matter. But அது வந்து இருப்பது that is columnar epithelium. Then the columnar cells then modified into two type of cells. One is called microvilli, another one is called cord blood cells. But what is villi? Villi means many finger-like projection present in small intestine. What are the uses of absorption? Microvilli means a very minute finger-like structure. இப்போ இதனுடைய வேலை என்ன சார்? That is இது எங்க present ஆயிருக்கு? That is the apical surface of absorptive cell. உறிஞ்சக்கூடிய செல்லுடைய apical anterior partல இருக்கும். Then cord blood cells. Cord blood cells அப்படிங்கிறது mucus cells. இப்போ இந்த mucus cells can secrete. அப்ப mucus cell என்ன secrete பண்ணுது அப்படின்னு கேட்டா that is a lubricating mucus. Okay, then production of HCl. HCl பாதுகாக்கக்கூடியது யாருன்னா mucus cells produce பண்ணக்கூடிய mucus. இப்போ what are the functions? What are the functions of columnar epithelium அப்படினா ஒன்று secretion of mucus, then enzyme, then other substance அப்படினு சொல்லுவோம். Okay, then ciliated epithelium. Ciliated epithelium என்ன சொல்லிருக்கோம்? columnar cellsல பாத்தீங்க அப்படினா cilia இருந்தா ciliated epithelium சொல்லிருக்கேன். இதுல ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு ciliated, இன்னொன்னு non ciliated. இப்ப ciliated அப்படினா presence of cilia, non ciliated அப்படினா absence of cilia ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா ciliated எங்கெங்கலாம் இருக்கு அப்படினா bronchioles-ல இருக்கு, fallopian tube-ல இருக்கு, uterus-ல இருக்கு. இப்ப what is bronchioles-னா என்ன? இப்ப trachea இருக்கு, respiratory organ, upper respiratory organ trachea can divided into two bronchus. The bronchus further divided into many bronchioles. அப்ப bronchioles-ல இருக்கு. Then second fallopian tube. What is fallopian tube? Fallopian tube means the fertilization occur in fallopian tube, the fusion process. Male and female gamete fusion to form zygote formation இருக்கு இல்லையா, அந்த கருவுறுதல் நடைபெறக்கூடிய பிளேஸ் எங்கனா fallopian tube. Then uterus. Uterus means என்ன சார் அப்படினா that is development of embryo. கரு வளரக்கூடிய பகுதிக்கு பேர் uterus அப்படினு சொல்லுவோம். இந்த ரீஜன்ல இருப்பது ciliated epithelium. Then non ciliated, that is presence of a digestive tract, main a gallbladder. What is mean by gallbladder? Storage organ of bile. Okay, எதை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேட்டா என்னது ஒரு பைல். What is bile? liver secrete பண்ணக்கூடிய ஒரு fluidக்கு பேர் என்னன்னு கேட்டா பைல். அப்ப பைல் ஸ்டோர் ஆகுது எங்கன்னு கேட்டா gallbladder. Then next வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா other glands. Okay, அப்ப secretory tract அப்படின்னு சொல்லுவோம் அல்லது glands. Secretory tract and glands இருக்கும். இப்போ இதோட மெயின் ஃபங்க்ஷன் செக்ரீஷன். தென் லாஸ்ட் ஆஃப் சூடோ சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு நான் ரீசன் சொல்லியிருக்கேன் ஏன் சூடோ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு. ஆக்சுவலா அங்க இருக்கிறது சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஆனா பட் மேக்ஸிமம் உனக்கு என்ன இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வந்து பாரு அன்ஈக்குவல் செல் அரேஞ்ச்மெண்ட்டும் அங்க இருக்கக்கூடிய ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப் நியூக்ளியை பிரசன்ட் இன் டிஃபரண்ட் ரீஜியன் ஆஃப் செல். வெவ்வேறு இடத்துல இருக்கிறதுனால சோ அப்பியரன்ஸ் ஆஃப் என்னன்னு மல்டி செல். So it is called multi-layer cell மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பேரு சூடோ சாட்டிஸ்ஃபைட் எபித்தீலியம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுலயும் மறுபடியும் ciliated இருக்கு, நான் ciliated. Ciliated எங்க இருக்குன்னா அதே upper respiratory tract ட்ரக்கியான்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரக்கியாவுல இருக்கு. நான் ciliated பாத்தீங்கன்னா epididymis. Epididymis அப்படின்னா storing house of sperm, store house of sperm அப்படின்னு சொல்லுவோம். விந்தணுக்களை சேமித்து வைக்கக்கூடிய அந்த பகுதி. தென் அங்க இருக்கக்கூடிய large tract of gland, then male urethra. Okay, understand that? That is a main opening or main urethra, but in the region of form ஆயிருக்கு. What are the function அப்படின்னு கேட்டா production இருக்கு, secretion இருக்கு, absorption இருக்கு. Okay, இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா what is epithelial? Epithelial type simple compound. Simple-ல how many types அப்படின்னா இந்த 5 types இருக்கு. இத நீ தெரிஞ்சிக்க வேண்டியது first அந்த single layer cell எங்க பவுண்ட் ஆயிருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, இத மட்டும் படி, flow chart படிங்க. Okay, all the best. Thank you.